ஒரு நாள் டிசம்பர் 26, 2004 இந்திய பெருங்கடலோட வரலாற்றையே மாத்தி எழுதின ஒரு நாள் அது. சென்னைய மட்டும் இல்ல, ஒரு நாடு ரெண்டு நாடும் இல்ல, மொத்தம் 11 நாடுகளை உலுக்கி போட்ட அந்த பயங்கரமான சுனாமி எப்படி உருவாச்சு, அதோட கோர பயணம் எப்படி இருந்துச்சுன்னுதான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். முதல்ல இந்த பேரழிவோட தாக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம கொடுத்த விலைய பார்க்கணும். 2.5 லட்சம் உயிர்கள். சும்மா யோசிச்சு பாருங்க, இது வெறும் நம்பர் கிடையாது. ஒவ்வொரு உயிருக்கும் பின்னாடி ஒரு குடும்பம், ஒரு கதை, ஒரு கனவு இருந்துச்சு. இந்த மிகப்பெரிய இழப்பு தான் நாம இன்னைக்கு பேச போற விஷயத்தோட ஆதாரம். சரி வாங்க, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு டைம் டிராவல் பண்ணி பார்ப்போம். டிசம்பர் 26, 2004 ஒரு ஞாயிற்றுக்கிழமை கால சென்னை மரீனா பீச்ல வழக்கம் போல மக்கள், குடும்பம் சந்தோஷம்னு இருந்தாங்க. ஆனா அப்பதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு வினோதமான விஷயம் நடக்க ஆரம்பிச்சது. திடீர்னு கடல் மெதுவா பின்வாங்க ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுன்னே யாருக்கும் புரியல. ஒரு விதமான குழப்பம். ஆனா அந்த அமைதி, அது ஒரு புயலுக்கு முன்னாடி வர்ற அமைதிதான்னு அப்போ யாருக்கும் தெரியல. சில நிமிஷத்துல பின்வாங்கின அதே கடல் ஒரு பிரம்மாண்ட ராட்சசனா மாறி கரைக்கு திரும்பி வந்தது. அந்த அலையா விருந்தாளி சென்னை மட்டும் இல்ல, இந்தியா, இலங்கை, இந்தோனேஷியான்னு மொத்தம் 11 நாடுகளோட கடற்கரைய துவம்சம் பண்ணி ஆப்பிரிக்கா வரைக்கும் அதோட கோர பசிய தீர்த்துக்குச்சு. ஒரு பக்கம் மனுஷங்களோட மரண ஓலம், இன்னொரு பக்கம் இயற்கையோட ஆக்ரோஷம். ஆனா இவ்ளோ பெரிய அழிவை ஏற்படுத்தின அந்த சக்தி எது? எப்படி அது உருவாச்சு? வாங்க இப்போ அதோட அறிவியலுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். ஒரு சுனாமி, அது எப்படி உருவாகுது? இதுதான் முக்கியமான கேள்வி இல்லையா? சுனாமினா ஏதோ திடீர்னு வர அலை கிடையாது. கடலுக்கு அடியில நடக்கிற ஒரு மிகப்பெரிய சம்பவத்தோட விளைவுதான் அது. அது என்ன சம்பவம்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம பீச்ல பாக்குற சாதாரண அலைகளுக்கும் சுனாமி அலைகளுக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கு. சாதாரண அலைகள் அது காத்துனாலையும் நிலா சூரியனோட ஈர்ப்பு விசையாலே உருவாகிறது. அது சும்மா தண்ணியோட மேற்பரப்புல நடக்கிற ஒரு சின்ன ஆட்டம். ஆனா சுனாமி அப்படி கிடையாது. அது கடலுக்கு அடியில நடக்கிற ஒரு பயங்கரமான நிலநடுக்கத்தினால மொத்த கடல் தண்ணீரையும் யாரோ கீழ இருந்து மேல தூக்கி எரிஞ்ச மாதிரி உருவாகிறது. இந்த பயங்கரமான இடப்பெயர்ச்சிக்கு முக்கியமான காரணம் சப்டக்ஷன் அப்படின்னு சொல்ற ஒரு புவியியல் நிகழ்வுதான். அதாவது நம்ம பூமி ஒரே பாறை கிடையாது, அது பசில் மாதிரி பல டெக்டானிக் தட்டுகளால ஆனது. இந்த தட்டுகள் எப்பவுமே மெதுவா நகர்ந்துகிட்டே இருக்கும். அப்படி நகரும்போது ஒரு தட்டு இன்னொரு தட்டுக்கு கீழே சறுக்கிட்டு போச்சுன்னா அதுக்கு பேர்தான் சப்டக்ஷன். சரி, அப்போ 2004ல சரியா என்னதான் நடந்துச்சு? இந்திய தட்டு பர்மா தட்டுக்கு கீழே ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துட்டே இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துல 2 தட்டுகளும் ஒன்னோட ஒன்னு உரசி சிக்கிக்கிச்சு. பல வருஷமா அந்த இடத்துல அழுத்தம் அதிகமாயிட்டே போகுது, ஒரு ஸ்ப்ரிங் அழுத்தி பிடிச்ச மாதிரி. கடைசியா அந்த பர்மா தட்டால அந்த அழுத்தத்தை தாங்க முடியல, டமார்னு அது முன்னோக்கி நகர்ந்துடுச்சு. அப்படி அது நகர்ந்த வேகத்துல பல வருஷமா சேமிச்சு வச்சிருந்த மொத்த எனர்ஜியும் ரிலீஸ் ஆச்சு. இந்த அதிர்வு தான் கடலுக்கு அடியில இருந்து தண்ணிய ஒரு ராட்சச மாதிரி மேல தூக்கி எரிஞ்சுது. அப்படி வெளிப்பட்ட அந்த ஆற்றலோட அளவு எவ்வளவு தெரியுமா? சும்மா இல்ல, 21 மெகாடன். நம்மால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான ஆற்றல் அது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஹிரோஷிமால போட்டாங்க இல்லையா ஒரு அணுகுண்டு, அந்த மாதிரி 21,000 அணுகுண்டுகளை ஒன்னா வெடிக்க வச்சா என்ன எனர்ஜி வருமோ அதுதான் அன்னிக்கு அந்த கடலுக்கு அடியில வெளிப்பட்டுச்சு. இவ்ளோ பெரிய சக்தி தண்ணிக்குள்ள வெளிப்பட்டா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. சரி, நிலநடுக்கம் வந்தாச்சு, எனர்ஜி ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த எனர்ஜி ஒரு அசுர அலைகளா உருமாறி கடல் முழுக்க தன்னோட கோர பயணத்தை ஆரம்பிக்குது. அதோட பாதை எப்படி இருந்துச்சுன்னு நாமளும் பின்தொடர்வோம் வாங்க. சுனாமி, இந்த வார்த்தையே ஜப்பானிய மொழியிலிருந்து வந்ததுதான். சு அப்படின்னா துறைமுகம், நாமினா அலை, அதாவது துறைமுக அலை. ஏன் இப்படி ஒரு பேரு? ஏன்னா இந்த அலை ஆழ்கடல்ல போயிட்டு இருக்கும்போது அதோட உயரம் ரொம்ப கம்மியா யாரு கண்ணுக்கும் தெரியாம இருக்கும். ஆனா எப்போ அது கரைக்கு பக்கத்துல ஆழம் கம்மியான பகுதிக்கு வருதோ அப்போ அதோட வேகம் குறைஞ்சு உயரம் பல மடங்கு அதிகமாகி ஒரு ராட்சசனா மாறிடும். அதனாலதான் இந்த பேரு.
இந்த டைம் லைனை பாருங்க. சுனாமியோட வேகமும் அது பரவன விதமும் நம்மள நடுங்க வைக்கும். நிலநடுக்கம் ஏற்பட்ட வெறும் 15-30 நிமிஷத்துக்குள்ள 100 அடி உயர அலைகள் இந்தோனேஷியாவை தாக்குது. அங்கிருந்து கிளம்பின அலைகள் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு அப்புறம்தான் நம்ம இந்தியா இலங்கை கடற்கரைகளை தொடுது. யோசிச்சு பாருங்க, அந்த 2 மணி நேரம் வரப்போற ஆபத்து தெரியாமல் லட்சக்கணக்கான மக்கள் அமைதியா இருந்தாங்க. பாதிப்பும் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இல்ல. நிலநடுக்கம் ஏற்பட்ட இடத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருந்த இந்தோனேஷியாவோட சுமத்ரா தீவுல தான் மிக மோசமான சேதாரம். அங்க அலைகளோட உயரம் மட்டுமே 100 அடி இருந்திருக்கு. இலங்கையில 35,000 பேர், இந்தியால 12,000க்கும் அதிகமானோர் இறந்து போனாங்க. இந்த எண்கள் சொல்லாத வழிகள் இன்னும் அதிகம். இந்த அலைகளோட வேகம் என்னன்னு கேட்டா நீங்க அசந்துடுவீங்க. ஆழ்கடல்ல அது ஒரு ஜெட் விமானம் வேகத்துல பறந்திருக்கு. ஆமாங்க, மணிக்கு 500 கிலோமீட்டர் வேகம். இந்த அசுர வேகம்தான் அதோட அழிவு சக்திக்கு ஒரு முக்கியமான காரணம். இவ்ளோ பெரிய அழிவுக்கு பிறகு உலகம் சும்மா இருக்கல. அந்த இடிபாடுகள்ல இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை நம்ம கத்துக்கிட்டோம். அந்த பாடம்தான் எதிர்காலத்துல இந்த மாதிரி ஒரு பேரழிவு நடந்தா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு உலகளாவிய முயற்சிக்கு விதையா இருந்துச்சு. சுனாமியோட ஆபத்து அலை உள்ள வர்றதோட முடிறதில்ல. உண்மையில அது 2 விதமான அழிவை ஏற்படுத்துது. முதல்ல உள்ள வர்ற அலை முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் தரைமட்டமாக்குது. 2வது, உள்ள வந்த தண்ணி திரும்ப கடலுக்குள்ள போகும்போது அதுவும் அதே வேகத்தோட வழியில சிக்கிற பில்டிங், வண்டி, ஏன் மனுஷங்களையும் சேர்த்து கடலுக்குள்ள இழுத்துட்டு போயிடும். இந்த இரட்டை தாக்குதல் தான் உயிரிழப்ப பல மடங்கு அதிகமாக்கிடுச்சு. இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் உலக நாடுகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து சில முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்தாங்க. கடலுக்கடியில நிலநடுக்கத்தை கண்காணிக்கிற கருவிகள், உடனுக்குடன் சுனாமி எச்சரிக்கை கொடுக்கிற சென்டர்கள், கடற்கரையோரமா பாதுகாப்பு சுவர்கள்னு கட்டினாங்க. எல்லாத்துக்கும் மேல மக்களுக்கு சுனாமினா என்ன, அது வந்தா எப்படி தப்பிக்கணும்னு விழிப்புணர்வும் பயிற்சியும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ முன்னாடிய விட நம்ம ரொம்பவே தயாரா இருக்கோம், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா இயற்கையோட சக்தியை நாம எப்பவுமே கணிக்க முடியாது. டெக்னாலஜி எவ்வளவுதான் வளர்ந்தாலும் நம்மளோட விழிப்புணர்வும் தயார் நிலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்தா நாம உண்மையிலே அதுக்கு தயாரா இருக்குமோ? இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். யோசிச்சு பாருங்க.